தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 8வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது யூதா எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திருமுகம் ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டுமே கொண்டிருந்தாலும் எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் பொதுப்படையான ஒரு சில கருத்துக்களை சொல்வதாக அமைந்திருக்கின்றது. இன்றைய வாசகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் யார், கிறிஸ்துவர்களாகிய நாம் யார் என்பதை ரத்தன சுருக்கமாக தன்னுடைய திருமுகத்தின் முதல் வார்த்தையிலே யூதா சொல்லி காட்டுகின்றார். கிறிஸ்தவர்களாகிய நாம் இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள், அவரது அன்பில் வாழ்பவர்கள், கிறிஸ்துவால் பாதுகாக்கப்படுகின்றனர் என்று சொல்லுகின்றார். இத்தகைய சலுகைகளை பெற்றுக்கொண்ட நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கையும் கொடுக்கின்றார். போலியான தப்பறையான கொள்கைகள், சாத்தானுடைய தீய வஞ்சனைகள் நம்மை விழுத்தாட்ட வருகின்ற பொழுது நாம் எச்சரிக்கையாக இருந்து அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற படிப்பினைகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்படி நம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி ஒரு சில வழிமுறைகள். முதலாவதாக திருத்தூதர்களின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். திருத்தூதர்கள் அன்று வாழ்ந்த மக்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் விசுவாசத்தை கொடுத்தார்கள். மீண்டும் பழைய வாழ்வுக்கு திரும்பாமல் பெற்றுக்கொண்டு விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்தார்கள். அத்தகைய நிலையிலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். மேலும் போலியான தப்பறைகள், சாத்தானுடைய முகமுடி அணிந்து கொண்டு எத்தனையோ பேர் நம்மை விசுவாசத்திலிருந்து நம்மை பிரிக்க வருவார்கள். அந்த சூழ்நிலைகளிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எச்சரித்தார்கள். அப்படி வருவோர்கள் நாம் எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்வது என்று சொல்லி பார்க்கிற பொழுது யூதா தன்னுடைய திருமுகத்தின் 16வது வசனத்தில் சொல்லுகின்றார், போலியான தப்பறையான கொள்கையை பரப்பு எப்படி இருப்பார்கள்? எப்போதும் முணுமுணுப்பவர்களாக இருப்பார்கள், குறை கூறுபவர்களாக இருப்பார்கள், தீய நாட்டங்களபடி வாழ்பவர்களாக இருப்பார்கள், வரம்பு மீறி பெருமை பேசுபவர்களாக இருப்பார்கள், தங்கள் சுயநலத்திற்காக பிறரை போலியாக புகழ்பவர்களாகவும் பிறரை பயன்படுத்துபவர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லுவார். இத்தகைய குணநலன்கள் கொண்ட மனிதர்களிடம் எச்சரிக்கையாக இருந்து நம் ஆன்மாவையும் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதல் அறிவுரை சொல்லுகின்றார். இரண்டாவதாக விசுவாசத்தை காத்துக்கொள்ள விசுவாச வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும். தூய்மையான விசுவாச வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். மத்தேயு 7 படிக்கின்ற பொழுது, இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்பவர்கள் பாறையின் மீது கட்டிடம் கட்டிய அறிவாளிக்கு ஒப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. மழை பெய்தது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது, அந்த வீட்டின் மேல் மோதியது, அந்த வீடு விழவில்லை என்று சொல்லப்படுகின்றது. நாமும் இயேசுவின் மீது தம் அடித்தளத்தை கொண்டு கட்டப்பட்ட கட்டிடமாய் நாம் இருக்க வேண்டும். நாமும் கூட பவுல் சொல்வதை போல கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் திருத்தூதர்கள் அடித்தளமாக கொண்டு கட்டப்பட்ட கட்டிடமாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு துணை புரிவது விசுவாசம். அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்க முயற்சிக்க வேண்டும். இந்த நம்பிக்கை தான் நம் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் இறைவன் அருகிலை வர, இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ள நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கும். நம் வாழ்வில் எழுகின்ற சந்தேகங்கள், நம்மை சூழ்ந்து நடக்கிற நிகழ்வுகள் நம் விசுவாசத்தை நிலைகுலைய செய்ததாக இருக்கலாம். ஆனால் உறுதியோடு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக தூய ஆவின் துணையோடு ஜெபியுங்கள் என்று சொல்லுகின்றார். விசுவாசம் வளர்வதற்கு மிக உன்னதமான ஒரு வழி ஜெப வாழ்வு. நாம் ஜெபத்திலே வாழ வேண்டுமெனில் நாம் தூய ஆவியால் இயக்கப்படுபவர்களாக இருக்க வேண்டும். எனில் ஜெபம் என்பது ஏதோ நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களை கொட்டுவது அல்ல. நான் என்னுடைய தேவைகளெல்லாம் ஆண்டவர் கரங்களை கொட்டி கேட்டுக்கொண்டே இருப்பது அல்ல. மாறாக இறைவனோடு உறவாடுவது, இறைவனுடைய குரலுக்கு செவி மடுப்பது, அனைத்து நிலைகளிலும் இறைவனுடைய திருவுளத்தை அறிந்து கொண்டும் அதற்கு ஏற்றார் போல் நம்மை அர்ப்பணிப்பதே உண்மையான ஜெபமாக இருக்கின்றது. எனவேதான் பவுல் சொல்கின்ற எபேசியர்
6:18 எல்லா வேண்டுதல்களை மன்றாட்டுக்களை இறைவனிடம் எழுப்புங்கள், எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்லுவார். அது நிலைத்திருந்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுவார். ஏனெனில் ஒரு சில நேரங்களிலே நம்முடைய தேவைகளை தூண்டி எழுப்பி சாத்தான் கூட நம் ஜெபங்களையே சோதனைகளாக மாற்றக்கூடியதாக கூட அமைந்து விடும். எனவேதான் தூய ஆவியின் துணையோடு ஜெபிக்க நம்மை அழைக்கிறார். ஏன் தூய ஆவியின் துணையோடு ஜெபிக்க வேண்டும்? ரோமர் 8:26 படிக்கின்ற பொழுது பவுல் அழகாக சொல்லுவார், எதற்காக எப்படி நாம் இறைவனம் வேண்ட வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. உணர்ச்சி வசப்பட்டு நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் ஜெபமாக மாற்றி விடுவோம். மாறாக தூய ஆவி நம்மிலே குடிகொள்ளுகின்ற பொழுது நம்முடைய தேவைகளை இறை விருப்பத்திற்கு ஏற்றார் போல 27 சொல்லுவார் அல்லவா, தூய ஆவியானவர் தாமே கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுவார் என்று சொல்லுவார். இப்போ இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய ஜெபத்தை மாற்றி அமைப்பார். ஆக விசுவாசத்தை காத்துக்கொள்ள யூதா சொல்லிக் கொடுக்கிற 3வது பாடம், தூய ஆவியின் துணையோடு ஜெபிக்க வேண்டும். 4வதாக கடவுளுடைய அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். எவ்வாறு கடவுளுடைய அன்பில் நிலைத்திருப்பது? யோவான் புத்தகம் 15:9 படிக்கின்ற பொழுது யோவான் அழகான ஒரு வழியை சொல்லுகின்றார். இதைத்தான் இயேசுவும் தன் சீடர்களை பார்த்து சொல்லுவார், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி. எப்படி இயேசுடைய அன்பில் நிலைத்திருப்பது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அதற்கான வழியும் இயேசு சொல்லி காட்டுகின்றார். நான் என் தந்தையின் கட்டளை கடைபிடித்து அவர் அன்பில் நிலைத்திருப்பதை போல நீங்களும் என் கட்டளையில் கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்கிறார். இயேசுவின் கட்டளை என்ன? யோவான் 15:12 நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பதை போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கட்டளை என்று சொல்லுகின்றார். அந்த அன்பு கட்டளை நாம் கடைபிடித்து பிறரை அரவணைத்து வாழ்கின்ற பொழுது நாம் கடவுளை அன்பு செய்பவர்களாக மாறுகின்றோம். அப்படி கடவுளை அன்பு செய்பவர்களாக வாழ்கின்ற பொழுது அவர் தருகின்ற அமைதியின் சமாதானம் உள்ளத்தில் குடிகொள்ளும். நாமும் விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். 5வதாக இயேசுவின் இரக்கத்தை நம்பியிருப்பது. நாம் சொந்த விருப்பத்தை அல்ல. நீதிமொழிகள் புத்தகம் 3:5 படிக்கிற பொழுது முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் என்ற வார்த்தை கேட்டார் போல என்னால் அனைத்து முடியும், நான் என் திறமைகள் மீதோ இந்த உலகத்தின் மீதோ உலகத்தின் படைப்புகள் மீதோ நான் வகித்துக் கொண்டிருக்கின்ற பதவியின் மீதோ நான் நம்பிக்கை வைத்து வாழாமல் என்னுடைய இரக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து இறைவன் திருவுளம் கொண்டாள், இறைவன் விருப்பம் கொண்டால் நான் இதை செய்வேன், நான் இங்கு செல்வேன் என்று சொல்லி யாக்கோப்பு நமக்கு சொல்லிக் கொடுப்பதை போல என்னுடைய இரக்கத்தை நம்பி வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் இந்த நாளும் அடிக்கடி என்னுடைய ஜெபம் எதுவாக இருக்க வேண்டும்? பாத்திமையினுடைய ஜெபம், இயேசுவே தாவீதின் மகனே பாவி என் மேல் இரக்கமாயிரம் என்று சொல்லி ஆண்டுடைய இரக்கத்தையும் கருணையும் நம்பி வாழ்கின்ற பொழுது நாம் விசுவாசத்திலே நிலைத்திருப்போம். அன்பு சகோதரமே, யூதா சொல்லிக் கொடுக்கின்ற இந்த வழிமுறைகளை நம் வாழ்விலை பயன்படுத்த முயற்சிப்போம். ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நம் விசுவாசத்தை இன்னும் ஆழப்படுத்துவோம், உறுதியாக்கி இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க முயற்சிப்போம். அந்த விசுவாசத்திலும் நம்மை தடம் பெறல செய்ய வருகின்ற எல்லா தீயுடைய கவர்ச்சிகளையும் சாத்தானுடைய வஞ்ச வலைகளையும் வென்றெடுத்தவர்களாக இறை அன்பில் நிலைத்திருந்து இறை புகழ் பாடுவோம். அத்தகைய அருளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அழகாது, மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, அன்பான தேவன் அரவணை